விஜிஎஸ்க்கு ரொம்ப கடுமையான வாரம் தான் இந்த வாரம். ஏன்னா வெளியே அவ்வளோ பிரச்சனைகள் பூகங்கமா ஆயிட்டு கொண்டு இருக்கிறது. இதுல குறிப்பா எல்லோ கார்டு கொடுக்கணும், ரெட் கார்டு கொடுக்கணும், கண்டிப்பா கண்டிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி பல விதமான விஷயங்கள் இப்ப சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு. நிறைய பேர் கேள்வியும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணுவாரா மாட்டாரா, ரெட் கார்டா இல்ல எல்லோ கார்டா, கடைசியில நீங்க நினைக்கிறது ஒண்ணு, அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம்டா அப்படின்ற மாதிரி பண்றாங்களான்றது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக்க போடுங்க. நானும் எல்லா வீடியோல சொல்றேன், லைக் போட்டா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட், இந்த ரெட் கார்டு எல்லோ கார்டு அப்படின்ற ஒரு பெரும் பிரச்சனைகள் இந்த வீட்டில் இருக்குது. ஸோ குறிப்பா சொல்லணும்னா இந்த முந்தைய 8 சீசன்ல நடக்காத பல பிரச்சனைகள் இந்த சீசன்ல வந்துட்டு இருக்கு. அடல்ட் காமெடிஸ் 18+, இது ரொம்ப குரூஷியலா போன வாரமே அதை அவர் அட்ரஸ் பண்ணியிருக்கணும். அதை அட்ரஸ் பண்ணாம விட்டது அவருடைய பெருந்தவறு. இப்போ வீட்டுக்குள்ள அதுவுமே நிறைய நடக்குது. நம்ம நிறைய விஷுவல்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சில விஷுவல்ஸ்லாம் நம்மளால பார்க்க முடியாத விஷுவல்ஸாகவும் கூட இருக்கு. அதை இவர் அட்ரஸ் பண்ணணும். என்னதான் அவங்க அடல்ட்டு இதெல்லாம் இருந்துன்னு சொன்னாலுமே அதை உள்ள போய் சொன்னாதானே நீங்க இப்படி பிஹேவ் பண்றது வெளியே மக்கள் அப்படி பாக்குறாங்கன்றது சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். அதை அட்வைஸ் பண்ணாத வரையும் தெரியவே தெரியாது. அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துல கண்டிப்பா விஜேஎஸ் இருக்காரு. அதை சொல்லணும், அதை அட்ரஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இது மொதல் விஷயம். ரெண்டாவது, ரெட் கார்டு இஷ்யூ. இந்த ரெட் கார்டு யாருக்கு கொடுக்கணும்? முதல்ல எனக்கு தெரிஞ்சு ரெட் கார்டு 2 பேருக்கு கொடுக்க வேண்டியது, ஒருத்தர் இல்ல 2 பேர். இது வரைக்கும் எந்த பிக் பாஸ்லயும் அட் அ டைம்ல 2 ரெட் கார்டு கொடுத்ததா சரித்திரம் கிடையாது. பட் இங்க தமிழ்ல கொடுப்பாங்களா அப்படின்றது டவுட். முதல் ரெட் கார்டு யாருக்குன்னா திவாகர் அவர்கள். திவாகர் என்ன பண்ணாருன்னு நீங்க கேட்கலாம். அவர் பண்ற பிஹேவியரும் ஆக்டிவிட்டிஸும் 24/7 பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி மோசமான நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்றது, ஃபன் பண்றேன், காமெடி பண்றேன்ற போர்வையில அவர் போயிட்டு ஃபீமேல்ஸ் கூட பிஹேவ் பண்ற பிஹேவியர் இட் இஸ் நாட் அக்செப்டபிள் அப்படின்றது தான். ஏன்னா போயிட்டு எல்லார்கிட்டையும் கேட்கிறாரு, கல்யாணம் பண்ணிக்கிறியா வியானா, கல்யாணம் பண்ணிக்கிறியா சுபிக்ஷா, கல்யாணம் பண்ணிக்கிறியா பார்வதி, கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டையும் ஒருத்தர் விடாம எல்லார்கிட்டையும் இந்த டயலாக் கேட்கிறாரு. அதை தாண்டி அண்ணனா இருந்த அண்ணன் கூப்பிட்டு இருந்தாங்க பார்வதி, தங்கச்சின்னு இருந்தார். கடைசியில தங்கச்சியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற அளவுக்கு போறது எந்த அளவுக்கு மோசம். அதுல குறிப்பா அவர் ரீல்ஸ் பண்றேன் இது பண்றேன்ற மாதிரி அவர் வர க்ளோஸ்னஸ்லாம் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. அந்த பார்வைகளும் சரி, அவர் கிட்ட பண்ற ஆக்டிவிட்டிஸும் சரி ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருக்கு. அதெல்லாமே கண்டிப்பா கேட்க வேண்டியது இருக்கு. அதை கண்டம் பண்ணியே ஆகணும். அந்த பிஹேவியர் இஸ் நாட் அக்செப்டபிள் இந்த பிக் பாஸ் ஹவுஸ். அந்த நிலைமையில தான் இருக்கு. பல பேர் இது எச்சரிக்கையுமே கொடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் சபரியா இருக்கட்டும், வியானாவா இருக்கட்டும், விக்கல்ஸ் விக்ரமா இருக்கட்டும், பார்வதி கொண்டு இதெல்லாம் சொல்லியுமே அவர் அப்படி பண்ண மாட்டேங்கிறார். அந்த ஃபன்னு காமெடின்ற போர்வையில தப்பிச்சு போறது இட் இஸ் நாட் அக்செப்டபிள். இதை விஜயை சொல்லி கண்டிப்பா இது ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்றது தான். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்னொரு பக்கம் ஏகப்பட்ட வார்த்தைகள் தள்ளுமுள்ளுகள் இதெல்லாமே நடந்திருக்கு. இந்த பேசிஸ்ல கண்டிப்பா கொடுத்தாகணும் அப்படின்றது முதல்ல. ரெண்டாவது யாருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா கமருதீன். ஏன்னா கமருதீனோட ஆக்டிவிட்டிஸும் இங்க சரியில்லை. ஏன்னா அவர் பேசுற வார்த்தைகள் கடுமையான சொற்கள், கோவத்துல வெளிப்படுத்துறாரு, கோவத்தில் தான் பண்றாரு. கோவத்துல தாங்க வெளியே பல பேருக்கு பல குற்றங்கள் செய்யறான். கோவத்தின் அடிப்படையில தான் வருது. ஆனா அவனுக்கு தண்டனை கொடுக்காம போயிடுறாங்களா? கோவத்துல பண்ணிட்டான்பா, கோவத்துல பேசிட்டான்பா அப்படின்றதுக்காக தண்டனை கொடுக்காம போயிடுறாங்களா? அது இந்த கேமை பொறுத்த வரையும் கோவம் வரும். அந்த கோவத்தை நம்ம எப்படி காட்டுறோம், எப்படி கண்ட்ரோல் பண்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். கோவத்துல இந்த கடுமையான சொற்கள் பேசக்கூடாது. அது பாதிக்கப்படுற நபருக்கு எவ்வளவு பாதிக்கும்ன்றது அந்த ஆப்போசிட் பர்சனை பத்தி தான் பேசலாம். ஏன்னா இவங்க சொல்லிடுறாங்க நான் கோவத்துல பேசிட்டு, ஆனா வாங்குறவனுக்கு தான் தெரியும் அதோட வலியும் வேதனையும் என்ன. இவர் கொஞ்சம் ட்ரிகர் ஆனானா அவர் வாயில வர வார்த்தைகளும் நான் ராவா இருக்கேன் இதுவா இருக்கேன்றதுலாம் ஓகே தான். பட் அந்த வேர்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும், வேற வழியே கிடையாது. ஏகப்பட்ட சொற்கள் சொல்றதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பு. இதை தாண்டி 2 வாட்டி, 1 2 இல்ல 2 வாட்டி தள்ளி இருக்கார் கண்டஸ்டன்ஸை, புஷ் பண்ணியிருக்கார். நேர்லி வாரமே புஷ் பண்ணியிருக்கார். அப்ப எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் எந்த ஒரு இதுவுமே எடுக்காம போனது தப்பு. இந்த வாரம் எடுத்தே ஆகணும். வாரம் 1, இந்த வாட்டி துஷார் கூட, அதுக்கப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா திவாகர் கூட இப்படி கை நோக்கிருந்து, என்னதான் நீங்க வீடியோ ஃபுட்டேஜ்ல கட் பண்ணியிருந்தாலும் இதுக்கு ஏதாவது வார்னிங்காவது கொடுக்கணும். ஸோ கண்டிப்பா இவர் கமருதீன் ஆல்சோ டிசர்வ்ஸ் ரெட் கார்டு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. 2 பேர். அடுத்து எல்லோ கார்டோ ஒரு 2 பேருக்கு போக வேண்டியது இருக்கு. அது கொடுத்தாதான் இந்த கேம் உருப்படும் நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் எஃப்ஜே இருக்காருல்ல, அவருடைய மார்க்கிங் பிஹேவியர், அவருடைய பிஹேவியரிசம், எல்லாரையும் மார்க் பண்றது, எல்லாருக்கிட்டையும் ஒரு ஆட்டிடியூட் திமிருத்தனத்தை காட்டுறது, ஏற்கனவே வெட்டிடுவேன்னு சொன்னதா இருக்கட்டும். இப்போ ரீசெண்டா எபிசோட்ல கட் பண்ணிட்டாங்க. லைவ்ல என்னன்னா செருப்பை காட்டி பார்வதியை பார்த்து அது தரையில் அடிக்கிற மாதிரி பண்ணதா இருக்கட்டும். இந்த மாதிரி ஒஸ்ட் பிஹேவியர் இதுக்கும் கண்டம் பண்ணியே ஆகணும். இதுக்கும் ஏதாவது ஒரு கார்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா எல்லோ கார்டாவது கொடுத்தாக வேண்டும் அப்படின்றது கம்பல்சரி இங்க சொல்லியே ஆகணும். எஃப்ஜேக்கு போன வாட்டியே மிஸ் ஆயிட்டார், இந்த வாட்டி எல்லோ கார்டு கன்ஃபார்மா கொடுக்கணும் மக்களே. 2. அடுத்ததாக ஆதிரியோட பிஹேவியரும் வீட்டுக்குள்ள பேசுற வார்த்தைகளும் சரி,
இன்னொரு பக்கம் அவங்களும் என்ன பண்றாங்க, மூஞ்சில எப்படி கானா வினோத் மூஞ்சில கால் வைக்கிற மாதிரி போறாங்க. இதுவும் எபிசோட்ல காட்டல, இதுவும் ஒஸ்ட் பிஹேவியர். இதுவும் கண்டப் பண்ணும். எனக்கு தெரிஞ்ச இந்த 4 பேருக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையும் வார்னிங்கும் கொடுத்தே ஆகணும். இது ரெட் கார்டா இருக்கட்டும், எல்லோ கார்டா இருக்கட்டும். அந்த 2 பேர் ரெட் கார்டு டிசர்விங் கேண்டிடேட், இந்த 2 பேர் எல்லோ கார்டு டிசர்விங் கேண்டிடேட். வார்னிங் கொடுக்குறீங்களா, 4 பேரும் எழுந்து நிக்க வச்சு 4 பேருக்கு எல்லோ கார்டு கொடுத்தா கூட ஓகே தான் எனக்கு. இதுல ஒருத்தரை விட்டு ஒட்டுமொத்த வீட்டுக்கும் வார்னிங் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட் இஸ் நாட் அக்செப்டபிள். அப்ப தப்பு பண்ணாதவனும் நீங்க எச்சரிக்கை கொடுத்தா என்ன நியாயம்? தப்பு பண்ணவனை தனியா நிக்க வச்சு கேட்டாதான் அவனுக்கு புரியும். இல்ல நாங்க ஒட்டுமொத்தமா ஜென்ரலா சொல்றோம்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு தப்பும் புரியாது, எதனால இப்படி சொல்றாங்கன்றது விளங்காது. அவனை நிக்க வச்சு அவன் வீடியோவே போட்டு காட்டுங்க, நீ பேசின வீடியோ போடுறான்ற மாதிரி அவன் வீடியோ போட்டாவே அவங்களுக்கே தெரியும் நம்ம பண்ண தப்பு என்ன, புரிதல் என்னன்றது கிளியர் கட்டா புரியும். கண்டிப்பா இந்த பிஹேவியர்ஸ்லாம் நாட் அக்செப்டபிள் இன் பிக் பாஸ் ஹவுஸ். அதர் பிக் பாஸ்லாம் இதுக்கான ஆக்ஷன்ஸ் ஸ்ட்ரிக்டா எடுக்கிறாங்க. தமிழ்ல இது எடுக்காம போறது பெருந்தப்பா இருக்கு. தெலுங்குலயா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், இந்த வார்னிங் ஹெவியா கொடுக்க பண்றாங்க. கொஞ்சம் மரியாதை இல்லாம பேசினாவே அங்க வருது. இங்க ஏன் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்றது எனக்கு தெரியல. கண்டிப்பா இது விஜிஎஸ் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார், பேசுவார்ன்றதை நம்புவோம் மக்களே. இது இந்த ரெட் கார்டு எல்லோ கார்டோட டீட்டெயில்ஸ்.